ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியான ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? தோசை மாவு இல்லாமல் இந்த தோசை சுட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு இருக்கும். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். தாராளமாக இது 2 பேர் சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 100 கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக ப்ரெட்டையும் ரவையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம் மிக்சியில். அப்படி இல்லைன்னா கரெக்டாக இருக்கும்னா விட்டுறலாம். ஏன்னா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்க போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திருக்கேன். 1 பிஞ்சு சோடாப்பூ, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிளெண்டரை வச்சு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் கலக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்குனது, நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம். அதை வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க, இல்லை துருவி கூட சேர்த்திக்கோங்க. அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்குனது சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 1 இருந்தால் போதும். பல்லாரி வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு மறுபடியும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக டக்குன்னு குயிக்காக நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ இது தோசை ஊற்றிக்கலாம். மாவு ரெடி, தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தோசை தவா எடுத்துக்கோங்க. தோசை தவா சூடு ஏறட்டுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு சட்னி எதுவுமே தேவைப்படாதுங்க. சட்னி இல்லாமலே இந்த தோசை அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கூட குறைவான கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் அந்த தவாவில் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு, நான் சின்ன குழிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன், 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தோசை. இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு முடிவீங்க. அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டுங்க, பார்க்கலாம். நம்மளுக்கு அடியில் தீஞ்சும் போகாது, கரெக்டாக வெந்து வரும். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மேலாக்க இருக்கிற மாவெல்லாம் ஃபுல்லாக குயிக்காக நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் வந்து நெய் தாங்க சேர்த்திருக்கேன். நெய் வந்து இந்த சிலிக்கான் ப்ரஷில் லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு தீஞ்சி போகாது, நல்லா செவன்னு தோசை சூப்பராக முருகலாக இருக்கும். பார்த்தீங்களாவே தெரியும். இப்போ நல்லா வெந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி. இதே மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. நல்லா ஹெல்த்தியாக மாவு, தோசை மாவே இல்லாமல் சூப்பரான அருமையான தோசை ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, இருந்தாலும் நான் டொமேட்டோ கெச்சப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆனால் வெறும் தோசையை சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.